ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு ஆட்சன்ஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. சின்ன ப்ராப்ளமில் பெரிய ப்ராப்ளம். அதை நம்ம சால்வ் பண்ணியும் கொடுத்தாச்சு. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யூடியூப்பில் இன்வேலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு சில சமயத்தில் ஆட்சன்ஸு டிசேபிள் ஆயிரும். உங்கள் சேனலுக்கு கஷ்டப்பட்டு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணி ஒரு $50 ரீச் பண்ணி $60 ரீச் பண்ணி அதுக்கப்புறமா திடீர்னு வந்து இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டின்னு ஆட்சன்ஸ் டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும். ஸோ இந்த இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டியை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம செல்வா டெக் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு மறுபடியும் அந்த வீடியோ எதுன்னு தெரியலை, திரும்ப நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ போட்டு விட்டுறலாம். என்ன ரீசனுக்கு? 2 ரீசனுக்காக இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஆட்சன்ஸ் டிசேபிள் ஆகும். ஒரு காரணம் என்ன அப்படின்னா வந்து மானிட்டைசேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோவை திரும்ப 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 நம்மளே பார்த்தோம் அப்படின்னம்னா விளம்பரங்கள், ஏன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோம், நமக்கு நல்ல விளம்பரமாக வந்துச்சு அப்படின்னு நிறையா காசு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறது, அதில் வர்ற ஆடை வந்து கிளிக் பண்ணுறது, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சோம்னா இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டின்னு ஆட்சன்ஸு டிசேபிள் ஆயிரும். ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நடந்தது ரெண்டாவது ரீசன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல போகிறது 8 நிமிஷத்துக்கு இப்போ நிறைய சம்பாதிக்கணும்னா நம்ம வீடியோ பார்த்து விளம்பரத்தை கிளிக் பண்ணி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோவுக்கு ஆட் பிரேக் வைக்கலாம். ஒரு எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு விளம்பரங்கள் ஓடணுமோ எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆட் பிரேக் வைக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறாங்க, ரெவன்யூ நிறையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பக்கத்துலேயே வந்து ஒரு 25 ஆடு 30 ஆடை ப்ளேஸ் பண்ணி வைக்கிறது. ஒரு 10 செகண்டுக்கு ஒரு ஆடு, 20 செகண்டுக்கு ஒரு ஆடு வர்ற மாதிரி பக்கத்தில் வச்சு எல்லா வீடியோக்களையுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆட் பிரேக் வைக்கிறது பக்கத்தில் வச்சோம்னா ஆட்சன்ஸு டிசேபிள் ஆயிரும். சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகி ஆட்சன்ஸு டிசேபிள் ஆயிரும். யூடியூப் வியூஸுக்குள்ள சிடிஆர் வேறு, ஆட்சன்ஸ் ரெவன்யூக்குள்ள சிடிஆர் வேறு. யூடியூப்புக்குள்ள சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோதான் நமக்கு வியூஸ் வரும். ஆட்சன்ஸுக்குள்ள சிடிஆர் வந்து எப்பவும் ஒரு 8% 5%குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆட்சன்ஸு டிசேபிள் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைபர் வேணும், ஒரு 2-3 நாளைக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும், இல்லை உங்கள் சேனல் செட்டிங்ஸு, சேனல் கஸ்டமைசேஷன், சேனல் செக்கிங்கு, ஆட்சன்ஸில் எது இஷ்யூ, மானிட்டைசேஷனில் எது இஷ்யூ அப்படின்னா வந்து பெய்ட் சர்வீஸ்லாம் எல்லாமே 88 70 69 13 41 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சரி செஞ்சு தருவோம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.